நேயர்களே வணக்கம். இது சாணக்யா. இன்று நம்மோடு தந்திரிக் ஆஸ்ட்ராலஜர் திரு வாமனன் சேஷாத்ரி இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். நான் உங்களுடைய கணிப்புகள் நான் சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த இன்டர்வியூ. நம்ம 2019 கிரிக்கெட் வேர்ல்டு கப், நான் ஒரு கிரிக்கெட் ஃபேன், அதனால சொல்கிறேன். கிரிக்கெட் வேர்ல்டு கப்போட ப்ரெடிக்ஷன் உட்பட பல விஷயங்களை கணிச்சிருக்கீங்க. ரெயின் ஃபோர்காஸ்ட், ஃப்ளட்டிங் உள்ளிட்ட பல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நான் அணுகியதுக்கு காரணம் உங்களுடைய அந்த நடக்காதது, எக்ஸ் ஃபேக்டர், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லப்பட விஷயங்கள்ல எல்லாம் வந்து நம்ம 2019 இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா யார் எதிர்பார்க்கலாம். அது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முதல்ல சொன்னால் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் அதை கணிச்சிருக்கீங்க. நான் இதில் கேட்கணும்னு நினைக்கிறது, வி ஆர் டர்புலன்ஸ் பீரியட். கரண்ட்லி தமிழக பாலிடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக, எது எங்கே போகும், எது மூவ் ஆகுன்ற மாதிரி பரபரப்பாக இருக்குது. இதில் தான் நான் வந்து பல விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டெல்லி. தலையிலேருந்தே ஆரம்பிக்கலான்னு. சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 75 வயது கடந்தார். அந்த வயசில் தன்னார் 76வது வயசில் ஸ்டெப்பிங். அப்படி இருக்க அவருடைய பர்த்டே முடிஞ்சிருக்கு. உடனே அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் 75 வயசோட பிஜேபியில் ரிட்டையர்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு வாதம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அது சைலண்ட்டாக மோடி ஷா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கடைசி இப்போ மோடி அவர்களே 75 வயசு தாண்டிருக்காரு. மோகன் பகத் அவர்களும் தாண்டியிருக்காங்க. இதில் மோடி அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் பற்றி அவங்களோட எதிர்கட்சிகள் தான் பேசினாங்க. அது எல்லாம் இப்போ மறுப்பு வந்துருச்சு பிஜேபி சைட்லேருந்து. எட் மோடி அவர்களுடைய தேர்ட் டேர்ம், இப்போ நடக்கக்கூடிய தேர்ட் டேர்ம் எப்படி போகுது, அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் எவ்வளோ தூரம் இன்னும் நல்லா போகுது, எவ்வளோ தூரம் இருக்க போகிறது, உங்களுடைய கணிப்பு? ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா அவருடைய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சந்நியாச ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு காரியத்திற்காக பிறப்படுத்திருக்கிறோம், அந்த ஒரு காரியத்தை முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாதகமாக அந்த ஒரு அமைப்பு சொல்லலாம். அதிகபட்சமாக நெக்ஸ்ட் இயர் 2026க்கு மேலே அவர் வந்து பார்த்தோம்னா அவருடைய ஒரு பொசிஷன்லேருந்து விலகுவார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகத்தான் அவருடைய ஜாதகம் வந்து எடுத்து காட்டிக்கிறது. என்னுடைய கணிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம், செப்டம்பர் பிட்வீன் ஜூன் டு செப்டம்பருக்குள்ளே அது மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மற்றவருக்கு வழிவிட்டுட்டு அவர் வந்து அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவர் வந்து கேரி பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் அவருடைய ஒரு ஜாதக அமைப்பே இருக்குது. டோட்டலாகவே செப்டம்பர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் எதிர்பார்க்குறேன். இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் முதல்ல அந்த கிரிக்கெட் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது மாதிரியான விஷயமா இருக்கும்போது சார், அந்த கிரிக்கெட் வந்து 2019 நடந்தது, 2023 அந்த வேர்ல்டு கப் நடந்தது. ஸோ 2019 தான் அந்த சேனலில் நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்த போது கூட வந்து பார்த்தோன்னா இந்த கிரிக்கெட் ஆகட்டும் அல்லது இந்த எலெக்ஷன் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான அந்த அஸ்ட்ராலஜி படி நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நாட்கள் நெருங்க நெருங்க சில விஷயங்கள் மாறும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ் போட்ட உடனேயும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து அந்த இது சேஞ்ச் ஆகும். டாஸ் போடுறாங்க, அந்த டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சில சேனலில் வந்து அப்ரோச் பண்ணியிருந்த போது அந்த 2023லேயும் ஒரு நாள் முன்னால் இல்லை முதல் நாளே அப்படின்ற மாதிரி அந்த நாளுடைய காலை வேளையிலே வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி மத்தியான மேட்ச் நடந்தால் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அது மறுத்துட்டோம். அந்த ஒரு முதல்ல பண்ணியிருந்த போது கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்சுக்கு அந்த மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அது கரெக்டாகவே இருந்தது, 3மே கரெக்டாக இருந்தது. அது காரணம் என்ன அதுக்கப்புறம் சொல்லாது அப்படின்னா இதுதான். ஏன்னா அவங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு டெலிகாஸ்டிங்க்கு அதுதான் வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அக்யூரசி அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா அது டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து அதோட அக்யூரசி சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது when it comes to கிரிக்கெட். அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் பெட்டிங்லலாம் பண்ணி தோற்று போகிறாங்க அந்த மாதிரியான விஷயமாக. ஸோ அது நம்ம ஒரு படிப்பினை, அதாவது ஜோதிடத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரல் அஸ்ட்ராலஜி அப்படின்றது, முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் இருக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு இருக்குது. இது மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கின்றன. அதில் வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணி வேற ஒரு நண்பர்கள் மூலமாக தெரிந்து அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், இப்போ இது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எலெக்ஷனுமே கூட நம்ம எந்த மாதிரியான எலெக்ஷன் அப்படின்னு ஜென்ரலாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மோடி அவருடைய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயம். கண்டிப்பான முறையில் செப்டம்பருக்கு அப்புறம் வந்து அவர் பதவியில் இருக்க மாட்டார், அவர் வந்து மற்றவருக்கு வழிவிட்டு விடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக நான் தீர்க்கமாகவே நினைக்கிறேன். ஜென்ரலாக இந்த எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்க அதோடைய அக்யூரசி கொஞ்சம் பெர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் மாறும். ரொம்ப அப்படியே அப்சைட் டவுன் ஆகிடாது. நம்ம இன்றைக்கி ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தோன்னா இன்னும் 6 months தான் இருக்குது. வித்தின் 6 monthsக்குள்ளே நம்ம சொல்கிறது அப்படியே இல்லாமல் அப்சைட் டவுனாக மாறும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. ஒரு சில பெர்சன்டேஜஸ் வந்து கண்டிப்பாகவே மாறும். அது எல்லோருக்குமே இருக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கரண்ட் சிஎம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த சிஎம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு இதே கிடையாது அப்படின்ற மாதிரி காலங்காலமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட ஜோதிடர்களோட விஷயங்கள் எல்லாமே அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து ஆல்மோஸ்ட் 5th term முடிக்காது, அந்த 5 வருஷத்தை முடிக்க போகிறார் ஃபஸ்ட் டைம்லேயே. இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அந்த மாறுதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு உட்பட்டது தான். அந்த கடைசியில் வரும்போது ஒரு 10 or 20% மாறும் என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களோட எப்படின்றது எனக்கு தெரியல, ஜென்ரலாக சொல்கிறேன்.
ஓகே. இப்போ நம்ம வரும்போது கூட இப்போ மழை பெய்யுது, இங்கே இது இருக்கிறத பார்க்குறோம். இந்த வருஷம் இந்த மழை அப்படின்றது இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு தலைவலியாக இருக்கும்னு வேற சொல்கிறாங்க. ஸோ மழை இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா அது ஒரு காமனாக எல்லாரும் காசில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதுதான். மழையோடது வந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பயிற்சி நடந்தது இந்த வருஷம். சனி பயிற்சி நடந்தபோது வந்து பார்த்தோம்னா அதுலேயே வந்து கடைசி நேரத்தில் வந்து வாக்கியப்படி அடுத்த வருஷம், திருக்கணிதப்படி இந்த வருஷம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாங்க மக்களை. வாக்கியப்படி அப்படிங்கிறது வந்து கோயில்களுக்கு தான். இப்போ ஃபுல்லாக கோயில்கள் வழிபடுத்துறது எப்படி, திருக்கணிதப்படிங்கிறது ஜென்ரல் பப்ளிக் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரொம்ப கிளியராகவே அதை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம வந்து திருக்கணிதப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி சனி பயிற்சி நடந்து முடிஞ்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த டைம்லவே நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து பிரளய சனி. அதாவது வந்து பார்த்தோம்னா மீனராசியிலே அது ஜலராசியிலே இருக்கக்கூடிய சனி. பிரளய சனி அப்படின்றது ஒரு 100 இயர்ஸ் இந்த பிரளய சனி வரும்போது என்னென்ன நடந்திருக்கிறது 12 இயர்ஸாக பார்த்துட்டு அது மாதிரியான விஷயமா என்னென்ன நடந்திருக்குன்னு அந்த ஃபுல் ரிப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன். ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஏகப்பட்ட ஃப்ளட்னால் இருக்கக்கூடிய பாதகங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிரளயம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த வாட்டர் ரிலேட்டட் விஷயங்கள் என்னெல்லாம் ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போகிறது அல்லது மழையினால் இருந்த பாதிப்புகள், பெரிய இடத்துல பஞ்சம் கூட வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சனி அப்படின்றதுனால பஞ்சம் கூடயே வந்து அதிகமாக பஞ்சத்தினால் இழந்திருக்கிறார்கள், பெரும்பாலும் இழந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியாக ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய இடத்துல இந்த மாதிரியான நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ரகதி அடைகிறார் 18ஆம் தேதி, அக்டோபர் 18ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். கிட்டத்தட்ட 48 டேஸ். முதல்ல ஒரு 20, அதாவது வக்ரகதி அடைகிறார், அதிசாரமாகிறார். குரு வந்து அதிசாரமாகிறார், கடகத்துக்கு அதிசாரம் பயிற்சியாக இருக்கிறார். இப்போ மிதுனத்தில் இருக்கிறவர் கடகத்தில் வந்து அதிசார பயிற்சியாக. அதிசார பயிற்சிங்கிறது ஃபாஸ்ட்டாக போகிறது. இது கிட்டத்தட்ட 2033 வரைக்குமே 32 வரைக்குமே அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான். இந்த மாதிரி ஃபாஸ்ட் மோஷனில் போகவே கூடாது. அந்த மாதிரியான குருவானவர், அந்த சுபகிரகமானவர் அவர் வந்து இந்த மாதிரியான விஷயமாக ஃபாஸ்ட் மோஷனில் போயிட்டு இருக்கார் அப்படின்னா சம்திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தோம்னா இது இந்த மாதிரியான ஒரு பீரியட் ப்ளஸ் வந்து சாட்டனோட பீரியட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லும்போது இந்த பர்டிகுலரான இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகாபாரத போர். இது வந்து நான் சொல்கிறது 2032 வரப்போகிறது, ஒரு 31, 32 வரப்போகிற மகாபாரத போர் நடந்த மாதிரியான ஒரு காலம் அப்படின்றத வந்து நம்ம அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இதையுமே உலக லெவலில் ஒரு பெரிய உலக லெவலில் கண்டிப்பான முறையில் 100% அது நடக்கும். இது செகண்ட் வேர்ல்டு வாரோடைய தீவிரமாக இருக்குமா? தீவிரமாக தான் இருக்கும், கண்டிப்பான முறையில் தீவிரமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோம்னா நம்மளோட என்கேஜ் ஆயிருக்கும், இந்தியா என்கேஜ் ஆயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப குறைந்த அளவிலையா இருக்கும், பெருமளவில் இருக்காது, ரொம்ப குறைந்த அளவு. அதாவது பவர் வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பவர் வார்னா இப்போ நமக்கு தெரிந்திருக்கும். இப்போ யுஎஸ், ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் மேஜராக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ அதில் நம்மளும் வந்து பாதிப்படைவோம். நம்ம மட்டும் இல்லை, உலகளாவிய அளவிலேயே பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையிலேயே இருக்கும். இவர் வந்து நம்ம சனி பகவான் அவரானவர் ரிஷபராசியிலிருந்து வெளியில் போகிற வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்க தான் இருக்கும். இவர் வந்து அதே டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட அந்த அதிச்சாரம் அப்படின்றது, அந்த ஃபாஸ்ட் மோஷனில் போகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2032, 33 காலகட்டத்துக்குள்ளே முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு 48 டேஸ் அப்படிங்கிறது கடகம் வந்து அவருக்கு உச்சராசி. உச்சராசியில் ஒரு அதிச்சார பயிற்சியாக அவர் பெயர்ந்திருக்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 24 டேஸ் அவர் வந்து நார்மல் மோஷன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மோஷன் சொல்லுவோம், நேர்கதியிலே இருக்கிறார். அடுத்த ஒரு 24 டேஸ் கடகத்திலேயே அவர் வந்து வக்ரகதி அடைகிறார். அவரும் ஜலராசியில் இருக்கார். இப்போ இன்னும் ஒரு 3-4 டேஸாக இல்லை ஒரு 2 டேஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே செவ்வாய் ஆனவர் வந்து பார்த்தோன்னா விருச்சிகத்துக்கு வரப்போகிறார், ஜலராசி. ஆல்ரெடி வந்து சனி வந்து ஜலராசியில் இருக்கார். 3 பேருமே மிக மிக முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 பேருமே, அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தோன்னா செவ்வாய், சனி எல்லாம் பார்த்தோன்னா அழிவை தரக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா 100% இந்த ஒரு விஷயம் வந்து இந்த பிரளய சனி அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃப்ளட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரத்தான் போகுது. இந்த ஒரு 24 டேஸ்க்குள்ளேயே கண்டிப்பான முறையில் நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்த ஒரு 24 டேஸ்லையும் இருக்கும். அகைன் வந்து அவர் திரும்ப வந்து பழைய வீட்டுக்கே போயிடுவார், மிதுனத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிடுவார். அந்த மிதுனத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரி. இப்போ வந்து கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து வக்ரகதியில் இருக்கார். அது மாதிரியான அவரும் நேர்கதி அடைவார். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிதுனத்தில் போய் உட்காந்துருவார். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாயும் வந்து விருச்சிகத்திலேயே தான் தொடர்கிறார், ஜனவரி 5 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டத்திலே அது வரைக்குமே நமக்கு த்ரெட் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பாகவே இருக்கிறது. இந்த தடவை வந்து நம்ம வந்து இந்த வாட்டர் அப்படின்றது இந்த 2023 இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ஒரு 1 வருஷம் முன்னால் அது மாதிரியான விஷயமாக கண்டிப்பாகவே நடக்கும். இது வந்து நமக்கு ஈஸியாகவே ரிலேட் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஜலராசியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம், யாருமே வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். இவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் இருக்கார், அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வக்ரகதி ரெட்ரோகிரேட்னு சொல்லுவோம், அது மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறார். இது மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான விளைவுகள் வந்து சாதாரணமாகவே நிகழக்கூடிய ஒரு விஷயமாக தான்.
இதில் நம்ம வந்து 2015 வெள்ளம் அப்படின்றது தமிழகத்தில் சென்னையை ரொம்ப புரட்டி போட்ட வெள்ளம். அது போல் ஏதாவது ஒரு அபாயம் இருக்கிறதா? ரொம்ப பெரிய அளவில் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்குறேன் சார் நான். அது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இது இருக்கு. இவர் வந்து கம்பேரபிளாக அதுதான் அதனால தான் 23 அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னேன். 23லேயே கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. நம்ம வந்து 2015லேயும் வந்து இருந்தது. ஈவன் வந்து 16ல் வந்து வர்தா புயல் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து அந்த புயல் பீரியடில் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பாதிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் ஓவராலாகவே அந்த ஒரு வருஷம் வந்து மோசமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு டைம் வந்து கொஞ்சம் ஓவராலாகவே ஆல் ஓவர் டிசம்பர், ஈவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக் டில் ஜான்வரி வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். காரணம் வந்து பார்த்தோன்னா இந்த தடவை வந்து இப்படி தான் அழிவு வரும் அப்படின்ற மாதிரி இல்லை, வெறும் ஜலத்தினால் தான். அது ரிலேட்டடாக நான் இப்போ நீங்கள் கேட்டிங்க இந்த மாதிரியான ஒரு விஷயமா, இப்போ இந்த பிரளய சனின்னா அந்த ஒரு 100 இயர்ஸில் எந்தெந்த மாதிரியான அழிவுகள் வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டிங்க. அது மாதிரி வந்து பார்க்கும்பொழுது இதில் வந்து உங்களுக்கு மின்னல் தாக்கி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த ஒரு இயரோடதை பொறுத்த வரைக்கும். மின்னல் மூலமாக வரக்கூடிய ஒரு இது, தண்ணி ஊருக்குள்ளே வந்து அதனால் வரக்கூடிய அழிவுகள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த டைமில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இதில் நம்ம மழையை தாண்டி யோசிக்கும் போது மழை அப்படின்னு எடுக்கணும்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் பார்க்குறோம் ஒரு பொலிட்டிக்கல் சென்சேஷனாக தமிழக அரசியலில் இருக்கிறார். ஒரு காலத்தில் இன்னும் 5th கியரில் இருக்கிற சொல்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருந்தார். இப்போ பார்க்குறோம் அவரே சொல்கிறாரு சில டைம்லாம் 2nd கியர் போகிறது நல்லது தான், அப்போ தான் திருப்பி வரும்போது இன்னும் எஃபெக்ட் நல்லா இருக்கும்னு ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்போ பழைய அண்ணாமலை போல ஒரு பார்க்க முடியும்? நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்கும் சார், அவரோட பர்த்டேக்கு அப்புறம். இன்னும் கரெக்டாக மேட்ச் பண்ணி சொன்னால் தமிழக சட்டமன்ற தேர்தல், ஆமாம், நம்ம வந்து அந்த மாதிரி பொலிட்டிக்கலாக பார்த்தோன்னா அப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து ரீசன் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் சொல்லணும்னா, வருஷ பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து பலருமே வந்து அவர் கடகராசிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அவர் சிம்ம லக்னம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம லக்னம் கிடையாது. அவர் சிம்ம லக்னமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். 12ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா இவர் அளவுக்கு உண்டான ஒரு அக்ரஸிவான ஒரு விஷயமாக இந்த வெளியில் வந்து இந்த மாதிரியான ஒரு டெரர் ஃபேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஒரு வந்த புதுசுலலாம் பயங்கரமாக அந்த மாதிரி தான் இருந்தது. அது மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த அமைப்பில் சான்சஸே கிடையாது. எங்கிட்ட இருக்கிறது அவரோடது ரொம்ப ரொம்ப அக்யூரேட் டேட்டா. சூரியன் வந்து அவருக்கு ரொம்ப நல்ல நிலைமையில தான் இருக்கார். அதனால் நம்ம வந்து சூரியனை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டியது கிடையாது. லக்னாதிபதியாக இல்லை என்றாலுமே கூட சூரியன் அவருக்கு வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கார். சூரிய தசை தான் அவருக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பீரியடில் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கறத விட அவர் வந்து காரணமாக, அப்போ அவராக சொன்ன விஷயம் தான், அவர் வந்து காரணமாக மௌனம் காக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த வருஷ பலன் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய பர்த்டே எடுத்து. இப்போ நம்ம வந்து அது பார்த்தோம்னா அந்த மாதிரி நம்ம பார்க்கறது கிடையாது. ஜென்ரலாக நம்மளோட பர்த்டேன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லோருமே என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய இங்கிலீஷ் டேட் ஆஃப் அந்த கிரிகோரியன் கேலண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறாஸ் நம்ம வந்து பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுடைய திதி நட்சத்திரம் தான் நம்ம வந்து மெயினாகவே பார்க்க வேண்டியும் திதி பிரவேசம் என்று சொல்லுவோம். அந்த திதி பிரவேசத்தின்படி அவரோட பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த பீரியடில் வந்து அவர் கொஞ்சம் ரொம்பவே சாஃப்டாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது. காரணம் வந்து என்னன்னு சொல்லணும்னா வந்து இந்த ஒரு 1 இயர் அப்படின்ற மாதிரியான பீரியடில் அவருக்கு வந்து செவ்வாய் வீக்காக இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். ஸோ ரீசனும் சொல்லிடுறேன், இதுதான் ரீசன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து செவ்வாய் வந்து அவருடைய ஆட்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நெக்ஸ்ட் இயர் திதி பிரவேசம், அந்த திதி பிரவேசம் சார்ட்டில் வந்து பார்த்தோம்னா செவ்வாய் ஆட்சி பெறுவார். ரொம்ப பயங்கர அக்ரெசிவான பழைய ஒரு அண்ணாமலையை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அடுத்த வருஷம் ஜூனுக்கு அப்புறமே பார்க்குறோம். அவர் தனிக்கட்சி துவங்க போறான்ற மாதிரிலாம் விமர்சனங்கள், அவர் பற்றிய கதைகள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் ஒரு டிசிஷன் எடுப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எனக்கு தோணலை சார். இப்போ இருக்கக்கூடிய அவருடைய ஒரு சூழ்நிலைப்படி அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் அவர் கண்டிப்பான முறையிலே எடுக்க மாட்டார். அவர் வந்து வருங்கால சிஎம், வருங்கால பிரதமர் அப்படின்னா பல எதிர்பார்ப்புகள் அவர் மீது கட்சிக்குள்ளும் இருக்கிறது, பலர் மத்தியிலும் இருக்கிறது. அவருடைய எப்படி போவார் அப்படின்னு உங்களுடைய மதிப்பீடு எப்படி? அவருடைய சார்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சார்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்திற்கு எல்லாம் ஒரு ஆளுமைத்தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சார்ட்டாக இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆளுமைத்தன்மை இருந்தாலுமே அதுக்கு வந்து இந்த லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவர் பண்ணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கார். சின்ன வயசு தான் அவருக்கு. அவர் வந்து நல்ல பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. சிஎம் அப்படிங்கிறத தாண்டியே சொல்கிறேன் நான். சிஎம் அப்போ வாய்ப்பு இருக்கா? சிஎம் கண்டிப்பான முறையில் வாய்ப்பு இருக்குது. சிஎம் அப்படின்றத தாண்டியும் சொல்கிறேன் நான். சிஎம் அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ரூலிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது தமிழில் தான் இருக்கும்.
தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அதான் எப்போ தமிழகத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட், இப்போ நம்ம திமுக ஆட்சி இருக்கு, வரக்கூடிய ஆட்சி அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பாஜக ஆட்சினா இட்ஸ் a distant dream அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? ஒரு 10 வருஷமாவது ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும் சார். பிஜேபியோட ஷார்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பொலிட்டிக்கல் பீரியட்லேயே வந்து அவ்வளோ ஒரு பெருசாக ஃபேவரபுளாக இல்லை. இந்த 2029 வரைக்கும் 26, 29 எல்லாமே 29 ஓகே. நான் சொல்கிறது இங்கே ஸ்டேட் சொல்கிறேன். நம்ம ஸ்டேட் தானே அண்ணாமலை பேசுகிறோம் நம்ம சிஎம் சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பார்க்கும்போதே பிஜேபியோட ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குங்கிற மாதிரியான விஷயமாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு 10 years ஆகும். இன்னும் ஒரு 1 or 2 terms போனால் தான் உங்களுக்கு அந்த ஒரு பீரியட் வரும். எப்படி நம்ம அந்த இதை புரிஞ்சுக்கலாம்? அடுத்த சீக்வன்ஸாக என்னென்னலாம் நடக்க இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சீக்வன்சஸ் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் இல்லையா சார்? நமக்கு வந்து சொல்லுங்க, ஆட்கள் மாறுவார்கள், அதெல்லாம் புரிஞ்சு. அதாவது நீங்கள் வந்து பீரியடில் யார் வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்குறீங்களா? இல்லை ஜஸ்ட் ஆரோ எப்படி இருக்கும், கிராஃப் எப்படி இருக்கும், அதை கேட்குறேன். அண்ணாமலையோட தான் இல்லை ஓவரால் ரெண்டுத்தையும் சொல்கிறேன், காம்ப்ளிமெண்ட்ரியாக சொல்லுங்கள். அண்ணாமலை அவரோடது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா ஆஃப்டர் இந்த நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறமே அவருடைய ஒரு விஷயம் திரும்பவும் பழைய மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நான் ஸ்டாப்பாக இருக்கும். அந்த ஒரு டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த அவர் வந்து கொஞ்சம் மௌனம் காய்க்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு இவர் வந்திருக்கார் இல்லையா, இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய் அவரோட ஒரு விஷயத்தினாலையும் மக்களுடைய நிறைய பேருடைய கவனம் வந்து மாறி இருக்குது. ஒரு பக்கம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் நார்மலாக இருக்கிறவங்க கூட சரி ஏதாவது ஒரு மாற்று அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ எல்லாருமே நம்ம மாற்று அப்படின்றது வந்து கரண்ட் கவர்மெண்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது வந்து செகண்டரி. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இது பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுன்னா அடுத்த 5 வருஷம் அடுத்தவங்களுக்கு வேறு யாருக்காது அப்படின்ற மாதிரி நல்லாவே இருந்ததுன்னா கூட அந்த மாதிரியான மாற்றி போடக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கிறது. ரொம்ப ரேராக அந்த மாதிரி 10 years டோட்டலாக இது பண்ணுறான் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரேர் இன்சிடென்ட்ஸ் தான் இல்லையா. ரொம்ப கண்டினியூஸாக அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு நடந்தது கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இவரோட இந்த அண்ணாமலை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவருடைய ஒரு அந்த விஷயம் இந்த புதிய கவர்ச்சி எல்லாம் அடங்கி அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். அது மாதிரியான விஷயமா இருக்கும். ஜென்ரலாகவே அவருடைய ஜாதகப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். மறைமுக எதிரிகள்னு சொல்லலாம், கூடயே இருந்து குழிப்பறிக்கிறவங்கன்னு சொல்லலாம், அது மாதிரியான விஷயமாகலாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் தான் அவருடைய ஜாதகம். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா எப்போ வரைக்கும் எப்படி போகுது, எப்படிலாம் ஏறப்போகுது? இந்த 26லேருந்து 31 அந்த 31க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பீரியட் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து இவர் சிஎம் ஆகணும் அப்படின்னா இவருடைய ஜாதகம் பேசுறது அப்படின்றது மட்டும் கிடையாது, நம்ம பிஜேபியோடதும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்போ அது பிஜேபியோடது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கும்போது அந்த 31 பீரியட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஎன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அது ஒரு 36க்கு அப்புறமா நம்ம எதிர்பார்க்கலாமோ? 36லேயே எதிர்பார்க்கலாம். 36 or 41 மேக்ஸிமம். ஓகே, இத்தனை பேசியாச்சு. 36ல் தமிழகத்தில் பிஜேபின்றப்போ 26ல் என்ன நடக்கும்ன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழக அரசியல் களத்தில் இப்போ பார்க்குறோம், அதிமுக பாஜக ஒரு பக்கம் கூட்டணி, திமுக வந்து அதனுடைய வலுவான கூட்டணி. விஜய் எங்கே போவார் அப்படின்னு இருக்குது. முதல்ல விஜய் அவருடைய ரோல் என்னவாக இருக்க போது 26? விஜய் அவருடைய ரோல் வந்து அவருக்கு இப்போ டைம் கொஞ்சம் சரியில்லை. அது வந்து நம்ம அஸ்ட்ராலஜிக்கெலாம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, எல்லாருமே சாதாரணமாக சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்த விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயம். பொதுவாக வந்து டிவிகேவும் சரி இவருமே சரி விஜய் இவங்க 2 பேருடைய ஜாதகம் நம்ம வந்து ஒரு கட்சிக்கு ஜாதகம்னா அந்த கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்தத்தை வச்சு நம்ம அந்த ஜாதகம் எடுக்கிறோம். அப்படி தான் நம்ம வந்து பிஜேபி ஆகட்டும் அல்லது வந்து இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைத்த பீரியடை வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாதகம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக எடுக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது டிவிகேவும் சரி உங்களுக்கு விஜயுமே சரி அவங்க வந்து தே ஆர் நாட் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் இந்த மாதிரி பெரிய கைண்ட் ஆஃப் ஒரு எனிமிட்டியெல்லாம் அவங்களால ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ரிப்பேர்டஸ்னோட அவங்க இல்லை. அது இப்போவுமே இப்போ வரக்கூடிய இருக்க நாட்கள்லையுமே அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னால் தெளிவாகவே சொல்ல முடியும். இது வந்து ஒரு விஷயம் இருக்கிறது. அவருடைய ஜாதகமே அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது. ஈவன் வந்து பார்த்தோம்னா டிவிக்கு அந்த பீரியடில் ஏன் அந்த டைமில் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அது யாராவது அவருக்கு தவறாக ஏதாவது அதை பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸ்டார்ட் பண்ண டைமில் என்ன பிரச்சனை? ஸ்டார்ட் பண்ண முகூர்த்தம் தான் நம்ம வந்து சார்ட் எடுத்துப்போம். இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறக்கிற டைமில் இருக்கா குறைபாடு இருக்கா என்ன அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த டைம் சரியில்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறேன். அந்த பீரியட் சரியில்லை, பீரியட் சரியில்லாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ராகு காலம் மாதிரி மரணம் ராகு காலம் மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ராகு சனி பீரியட் நினைக்கிறேன். நான் அது எக்ஸாக்டாக பார்த்தா தான் எனக்கு தெரியும். அவருக்கு ஓவராலாக வந்து நம்மளுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அவருடைய அந்த அமைப்பு அந்த இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தோம்னா வெறும் நிறைய பேருக்கு சூரியன் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசமைப்புக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் சரி சனியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அது இருந்ததுனா தான் நம்ம வந்து இதில் நீடித்து நிற்க முடியும், இல்லைன்னா நீடித்து நிற்க முடியாது. ஏதாவது வரலாம், ஏதாவது ஒரு லக்கில் வந்து இந்த மாதிரி வந்து போகிறவங்க நிறைய பேர் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 வருஷம் மினிஸ்டராக இருப்பாங்க, இல்லை 5 வருஷம் மினிஸ்டராக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். தொடர்ந்து நீடிப்பு இருப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து அதை கண்டிப்பான முறையிலே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரோட ஒரு விஷயத்தை கேட்டிங்க. இப்போ அவரோட விஷயத்தை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு திசையிலே சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. அந்த மாதிரியான சிறப்பான அமைப்பு இல்லாத ஒரு தருணத்திலே இதில் வரக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க டிவிகே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் மறைந்திருந்து தாக்குவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணுறதை விட மறைந்திருந்து தாக்குவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறது வந்து நம்ம தாராளமாகவே சொல்ல முடியும். 26ல் டிவிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? குறைவாக தான் இருக்கும். அது வந்து அவங்களோட பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. இப்பொழுது ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே அவரோட டைம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை. ஆனால் அந்த பிப்ரவரி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவர் ரைஸ் ஸ்டார்ட் ஆகும். அவர் கொஞ்சம் ரைஸ் ஆவார் கண்டிப்பான முறையில். அந்த எலெக்ஷன் அந்த மாதிரியான பீரியட்லலாம் நல்லா ரைஸ் ஆகிருப்பார். சிமிலராகவே வந்து அதற்குண்டான ஒரு இந்த எனிமிட்டி கூட இருந்து குழிப்பறிக்கிறவங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே யூஸ்வலாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். அவருக்குமே வந்து பார்த்தோன்னா அவருடைய சுயஜாதகத்திலையுமே வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கிற ஒரு பீரியட் அப்படின்றது இந்த நடிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் சூப்பராக கை கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. நாட் ஃபார் பொலிட்டிக்கல். அதனால் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரியான விஷயமா ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. இவருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து மற்றவங்களாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வாங்குவார். அது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கலாம் கண்டிப்பான முறையில். ஆனால் ஒரு போஸ்டிங்ஸ் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாத மாதிரியான விஷயமாக தான் இருக்குது. ஸோ எம்எல்ஏஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அது வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பான முறையில் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சீட் கிடைக்கும்னா நம்ம வந்து சாதாரணமாக மற்றவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சீட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் 5 கிடைக்கும், 6 கிடைக்கும், இல்லை 1 கூட கிடைக்காது இப்படிலாம் சொல்கிறவங்க எல்லாமும் இருப்பாங்க. அதெல்லாம் மீறியே கிடைக்கும், நல்ல சீட்ஸே கிடைக்கும். அவர் கூட்டணிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அவருக்கு ஏதாவது ஒரு கூட ஒரு அதாவது கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறத விட சார் இப்படி சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து கரெக்டான அவருக்கு ஏதோ ஒரு கூட ஒரு ஃபோர்ஸ் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்கா? ஆமாம், அந்த மாதிரி ஆனார்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா கிடைக்கும். காரணம் என்ன இதுக்கு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு அவரோட அட்வைசர்ஸ் யாருமே வந்து ப்ராப்பரான ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக கொடுக்குற மாதிரி தெரியலை. அவருக்கு அவருடைய ஒரு சுய மைண்டை வந்து நம்புறவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து சந்திரன் ஆட்சி ஆயிருக்கார். ஸோ மைண்ட் லெவலில் அவர் வந்து பக்காவான ஆள். ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணுறவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலுமே சில டைமில் வந்து அவங்களுக்கு தவறான ஒரு சஜஷன்ஸ் இது மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஆக்டிங் கரியரில் அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். பொலிட்டிக்கல் கரியர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து தவறான சஜஷன்ஸ் எல்லாம் கிடச்சா அதுக்கு தகுந்த மாதிரியாக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த அவருடைய அந்த தவறான ஒரு டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறார் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பான முறையில் அவருக்கு மேலும் ஒரு லாஸ் வந்து அவருக்கு சேருமே தவிர அதனால் அவருக்கு ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்காது. ஓகே, ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின். வரக்கூடிய தேர்தலில் யார் வெல்வார்கள் உங்களுடைய ஜாதக கணிப்பு படி? பாசிட்டிவ் டிஎம்கே. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை நம்பி கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் எல்லாரும் யாராவது பிரேக் ஆகி போயிட்டா அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டால் பிரேக் ஆகி போனாலும் அப்படியே சரியாகும், அல்லது வந்து பிரேக் ஆகவே இல்லை அப்படியே இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் டிஎம்கே தான் சோஃபார். அந்த பாசிட்டிவ் டிஎம்கே அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஃப்ராக்சர்டு மேண்டேட்டாக இருக்கும். ஆமாம். உங்களுக்கு எதிர்கட்சி அப்படின்றது அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்க போகுது? முறை இபிஎஸ் இருக்காரு, விஜய். ஆமாம், இபிஎஸ். ஆமாம், அவர் இப்போ மெஜாரிட்டி நம்ம வந்து அவங்கள தான் சொல்ல முடியும், இபிஎஸ் தான் சொல்ல முடியும். நம்ம அதில் வந்து விஜய் அப்படின்றது வந்து அவர் இது மாதிரி ஏதாவது கூட சேர்ந்துக்கிட்டாருன்னா அப்படின்ற மாதிரி இருந்தால் கோஆலிஷன் கவர்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த மைனாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதே விஷயத்தில் இன்கேஸ் விஜயோடைய கட்சியானது ஏடிஎம்கே அந்த மாதிரியான விஷயமா போனாலுமே கூட கோஆலிஷன் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆஃப் டிஎம்கே, ஏடிஎம்கே. ஓகே, நாம் வந்து டிஎம்கே இப்போ இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக அவர் சேரலை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து டிஎம்கே மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். டிஎம்கேவோட பெரும்பாலான ஓட்டுகளை வந்து விஜய் எடுத்துருவார் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்போ இன்கேஸ் அவர் வந்து ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கும்போது கண்டிப்பான முறையிலேயே அப்போவே கூட உங்களுக்கு வந்து கோஆலிஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தனிப்பெரும்பான்மையாக வர மாதிரியான ஒரு விஷயமாக இல்லை. ஏன்னா இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ஈவன் அவர் ஸ்டாலின் அவருக்கு கூட வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலெக்ஷன் பீரியடில் சொல்கிறேன், இவங்க 2 பேருக்குமே நல்ல பீரியடாக இருக்குது.
அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கே என்கிற கட்சிக்குண்டான ஒரு விஷயத்தை நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் இல்லையா, அந்த கட்சி அரியணையில் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அது மாதிரியான விஷயமா இருக்கும்போது அது ரொம்ப அதுக்குண்டான தடைகள் அதிகமாக தெரிகிறது. ஸோ இப்போ அதுதான் மெயினான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப நன்றி சேத்தன், நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க.